இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மக்கபேயர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் திருவசனம். நானும் என் மைந்தர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று வலோசியின் புனித ஃபெலிக்ஸை நாம் நினைவு கூறுகிறோம். நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசும்படி புனித ஃபெலிக்ஸிடம் ஒரு நிமிடம் மன்றாடுவோம். இன்று நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா நண்பர்களே? இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் போர்வை மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் கிருபை, தாய் மரியின் பரிந்துரை எப்போதும் நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்கு உண்டு. அதற்காக விடாமல் தினமும் நான் ஜெபிக்கின்றேன். இன்று இயேசுவை நீங்கள் தினமும் தேடுபவர்களாக, ஜெபிப்பவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் சில பழக்கங்களை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. யோசிக்காமல் செய்து விடுகிறீர்கள், பேசிவிடுகிறீர்கள். பிறர் மனமும் காயப்பட்டு விடுகிறது. கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறீர்கள். அதனால் உறவுகளுக்கு மத்தியில் விரிசல் விடுகிறது. நாளுக்கு நாள் அந்த விரிசல் அன்பின்றி பெரிதாகிக் கொண்டே போகின்றது. தனிமையில் நீங்கள் அமர்ந்து சிந்திக்கும் போது உங்கள் தவறுகளை ஆண்டவர் உணர்த்துகிறார். அப்படித்தானே? உடனே எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த தயக்கமும் வேண்டாம் நண்பர்களே. மனமாற உணர்ந்து மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவர் இயேசு மன்னிப்பார். நீங்கள் செய்த தவறால் விலகி போன நபர்கள், விலகி போன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கைவிட்டு போன வாழ்வின் உயர்வு அனைத்தும் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும்படி இயேசு செய்வார். சரி, இன்றைய முதல் வாசகத்தில் மக்கபேயர் மத்தத்தியாவும் அவரது மகன்களும் கடவுளின் சட்டத்திற்கும் நம்பிக்கைக்கும் நின்று போராடியதை காண்கிறோம். மன்னரின் கட்டளையை ஏற்று தங்கள் நம்பிக்கையை கைவிட மறுத்தார்கள். மன்னன் ஒரு பக்கம் பொன், வெள்ளி, பதவி எல்லாவற்றையும் தருவதாக சொன்னான். ஆனால் மக்கபேயரின் மத்தத்தியா மறுபக்கம் ஆண்டவரின் உடன்படிக்கையை வைத்தார். அதை சிந்தித்தார். ஆண்டவரின் நம்பிக்கையில் நிலையாக நின்றார் மத்தத்தியா. அதனால் மன்னர் தருவதாக சொன்ன பொன், வெள்ளி, பதவி அனைத்தையும் துச்சமாக கருதினார். அதனால் என்ன நடந்தது? மத்தத்தியா தன் தலைமுறைக்கும் ஆண்டவரின் பாதுகாப்பை, அன்பை, வழி நடத்துதலை, ஆசிர்வாதத்தை, கிருபையை தன் பிள்ளைகளுக்கும் முழு சந்ததிக்கும் சொந்தமாக்கி கொண்டார். இந்த மத்தத்தியாவின் வாழ்க்கையின் மூலம் நாம் இன்று என்ன கற்றுக்கொண்டோம் என்று நம்மை சிந்திக்க அழைக்கிறது பழைய ஏற்பாட்டின் முதல் வாசகம். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு எருசலேம் நகரை வந்தடைந்தார். வந்தடைந்ததும் கோவிலை பார்த்து அழுதார் என்று எழுதியிருக்கிறது. ஏன் எருசலேமின் ஆலயத்தை பார்த்து இயேசு அழ வேண்டும்? அமைதிக்குரிய வழியை எருசலேம் அன்று அறிந்திருக்க கூடாதா என்று இயேசு மனம் நொந்து தனக்குள்ளாகவே அழுதிருப்பார். ஆனால் மறுபடியும் ஒரு வார்த்தை கூறுகிறார் இயேசு. எருசலேமே, உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது இந்த உண்மை என்று கூறுகிறார் எருசலேமை பார்த்து. ஆம், அன்று எருசலேமுக்கு எடுத்து கூற ஆட்கள் இல்லை. எருசலேமும் புரிந்து கொள்ளவில்லை எது சரியான வழி என்பதை. கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை எருசலேமே. அதனால் உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரணெழுப்பி முற்றுகை எழுவார்கள் என்றார் இயேசு. நாமும் இன்று வாழும் வாழ்க்கையில் எருசலேமை போலத்தான் வாழ்கிறோம். கடவுள் நம்மை தேடி வந்தும் அவரை புறக்கணிக்கிறோம்.
அதன் மூலம் ஈஸியாக எதிரிகளின் வலைக்கு நாம் விலையாக போய் நிற்கின்றோம். உணர்வு இல்லாமல், பொறுமை இல்லாமல், முழு திருப்பலிக்கு சென்று இயேசுவின் பாதுகாப்பை சொந்தமாக்கிக் கொள்ளாமல், ஜெப வாழ்க்கை இல்லாத ஒரு நிலையில் இன்று நீங்கள் இருந்தால், இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஓர் எச்சரிக்கை கொடுக்கின்றார் என்று நாம் உணர வேண்டும். பிசாசு நம்மை தரைமட்டம் தாழ்த்தி விடுவான். நம் பிள்ளைகளையும் ஒழுங்கற்றவர்களாக மாற்றி விடுவான். நம் குடும்பத்தை, பணியிடத்தை, வளர்ச்சியை, ஆசிர்வாதத்தை கெடுத்து விடுவான். எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இனி காலம் போகாது, என்னை தேடு என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அன்று எருசலேமை பார்த்து அழுதார், இன்று நம்மை பார்த்து அழுகிறார். அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா என் மகளே, என் மகனே என்று நம்மை பார்த்து கேட்கிறார். ஆனால் நம் கண்களுக்கு அதை மறைத்திருக்கிறான் பிசாசு என்பதும் அவருக்கு தெரிந்ததால் ஒவ்வொரு முறையும் நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனல் மூலமோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல நபர்கள், நல்ல காணொளி, நல்ல நிகழ்வு, நல்ல வாக்குகள் மூலம் நம்மோடு பேசுகிறார். என் மகளே, மகனே, என்னை தேடு, உன்னை காத்துக்கொள் என்று கூறுகிறார். சிந்தியுங்கள். இன்றைய திருப்பாடல் வழி செவிக்கலாமா? தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நானும் உம் மீட்பை கண்டடைய வேண்டும் இயேசுவே. தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமானவர் நீர், இறைவனான ஆண்டவர் நீர். நீர் பேசுவீர், நான் கேட்பேன் இயேசுவே. உலகை தீர்ப்பு பெற அழித்தீர். எழிலின் நிறைவாம் சீயோனில் நின்று ஒளி வீசி மிளர்கின்றீர். சீயோனில் இருந்து நீர் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய், பாதுகாக்க வேண்டுமாய், உடல் சுகத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதருக்கு நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள் என்று வசனம் கூறுவது போல உமக்கு நன்றி பலிகளையும் காணிக்கைகளையும் நாங்கள் தவறாமல் செலுத்த நினைவூட்டும் இயேசுவே. துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் என்று கூறியிருக்கிறீரே. அதே போல எங்கள் துன்ப வேளையில் நாங்கள் மனமடிவாகாமல் ஜெபத்தில் நிலைத்து நின்று உம்மை போற்றி துதித்திட, திருப்பாடல்களை வாசிக்க, ஸ்தோத்திர பலிகளை சொல்ல எங்களுக்கு நினைவூட்டும் இயேசுவே. எங்களை ஆசிர்வதித்து நடத்தும் இயேசுவே. இந்த நவம்பர் மாதத்திலே யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காக, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆத்துமாக்களுக்காக, எங்கள் குடும்பத்தில் மரித்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிரக் கடவதாக. சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.